My Daily Strength Ministries welcomes you online to the Pillar of Fire Night Prayer Meeting. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் நடக்கிற இந்த அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. இன்றைக்கு கூட இந்த இரவு ஜெபத்திலே ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலே உங்களுக்கு உதவி செய்து உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்களை கைத்தூக்கி எடுப்பார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாக பதில் உண்டு. பாடும் பொழுது இணைந்து பாடுங்கள், ஜெபங்களிலே இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் ஜெபிக்கிறார்களே, நான் அதை கேட்கட்டும் என்று பார்க்காதீர்கள். நீங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். கேட்கிற வார்த்தைகளிலே ஈடுபாடு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே இன்றைக்கு இந்த நாளின் இரவு ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக அன்பண்ணன் சுதாகரர்கள் வாசிக்கிற வண்ணமாக அதே பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21 வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவு நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றாராம். பாதைகளை வெளிச்சமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உங்களுடைய பாதைகள் இருளாய் தோன்றுகிறதோ, அவர் இருளை பார்த்து அப்படியே அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவர். வார்த்தையை பேசும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அதே வார்த்தை உங்களுக்கு நேராக இன்றைக்கு வருகிறது. உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பாதைகள் இருளாக இருக்கிறதோ, நிச்சயமாக வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் பாதைகள் இருள் அகன்று போகும். நிச்சயமாக நம்புங்கள், கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த இரவு ஜெபத்திற்கு ஆரம்பமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம்,
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை.
இரவு ஜெபத்திற்கு ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் சுதாகர் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த இரவு ஜெபத்திலே திரளான மக்கள் வந்து பங்கு கொள்வார்களே ஆண்டவரே. அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். அன்றைக்கு எங்களோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக எங்களோடு நீர் கிருபையாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்பான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அவர்கள் ஜெப குறிப்புகளுக்கு விண்ணப்பங்களுக்கு நீர் இன்றைக்கு பதில் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறும் வனாந்திரத்தின் வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. வனாந்திரத்தில் அற்புதங்கள் தேவைப்பட்டது. ஆனால் கானானின் வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்திருக்கிறீர். அவைகளை அவர்கள் சுதந்திரிக்கட்டும். கானானுக்குள்ளாக நுழையும் பொழுது மன்னா நின்று போயிற்று. ஏனென்றால் பூமி தன் பலனை கொடுத்தது. அப்படி இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் இன்று இந்த இரவு முதல் கொண்டு அது பெருகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதங்களை மாத்திரம் நம்பி வாழாமல் ஆண்டவரே அற்புதமே தேவைப்படாத ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே அந்த பெருக்கத்தின் நாட்களுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே ஜெபித்தாரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. இன்று இரவு ஆண்டவரே ஒரு வித்தியாசமான இரவாக உடைய பிள்ளைகளுக்கு மாற்றிக்கொடும். நீர் அவர்களோடு இருக்கிறீர், கரத்தை பிடிக்கிறீர், அவர்களை தூக்கி எடுக்கிறீர் என்பதை அவர்கள் உணர செய்யும். எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் தடைகளை நீக்கி போடுகிறவராக முன்னாலே செல்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்ற வேத வாக்கியம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரங்கள் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கூடும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை இன்றைக்கே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஜெபம் உம்மை மாற்றுவதற்காக அல்ல, எங்களை மாற்றுகிறதற்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நாவில் சொல் புறவாதற்கு முன்னமே அதை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை நீர் செய்ய போறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கட்டுண்ட மக்கள் இன்றைக்கு விடுதலையாகட்டும். விசேஷமாக பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதனானவர் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே நுழைந்து எல்லா கட்டுகளையும் அறுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமை தினத்தின் நுகங்கள் முறிந்து போகட்டும். சத்துரு எந்த விதத்தில் அவர்கள் வீடுகளிலே புகுந்திருக்கிறானோ அவர்கள் எல்லாம் தரைமட்டமாகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக கதவுகள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூலோகத்திலே நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அற்புதமான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தீரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே இவைகள் நிறைவேறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை துதித்து பாடுகிற நேரம் இது. இரவு வேளையிலே நீங்கள் வீடுகளிலே எங்கிருந்து பார்த்தாலும் சரி, எந்த இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் பார்த்தாலும் சரி, இணைந்து கொள்ளுங்கள் எங்களோடு. துதி பாடல்களை தேவ மகிமைக்காக எங்களோடு இணைந்து உங்கள் குரல்களை உயர்த்தி பாடுங்கள். அடிமை தினங்கள் அகன்று போகும். துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளை நிரப்பும், உங்கள் உள்ளங்களை நிரப்பும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே ஓடட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, and His light will
this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners and so unworthy. Still for us He chose to die. Fill us with His Holy Spirit. Now we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, and His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans You have for me, my life is in Your hand, and through the eyes of faith I can clearly see God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, and His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே.
எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே. பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு என்று சொந்தமாக வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம்,
விரும்புகிற பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர் அனைத்தையும் இன்றைக்கு நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். நமக்கென்றே சொந்தமாக கொடுக்கிற தேவன். மற்றவர்களிடத்திலிருந்து நாம் கடன் வாங்குவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். யெகோவா ஈரே நம் தேவைகளை இன்றைக்கு சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. போற்றிடுவேன். இந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருளே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருளே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன்.
மதிப்பிற்குரிய தேவ மனிதர் டாக்டர் ஜான் ஜோசப் அண்ணன் அவர்கள் இந்த பாடலை விரும்பி நாம் பாடினதை அநேக நேரங்களிலே கேட்டிருக்கின்றோம். இந்த பாடல் உண்மையாகவே அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறது. அது இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம் மீது அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணடங்கா நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். தம்மையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய்
செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இந்த இரவு வேளையிலும் சங்கீதம் 23 நாம் சேர்ந்து வாசிப்போம். சாம் 23, தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தனி பாடல்களை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Sing the wondrous love of Jesus, sing His mercy and His grace. In the mansions bright and blessed, He'll prepare for us a place. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. While we walk the pilgrim pathway, clouds will overspread the sky. But when traveling days are over, not a shadow, not a sign. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Let us then be true and faithful, trusting, serving every day. Just one glimpse of Him in glory, will the toils of life repay. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Onward to the prize before us, soon His beauty will behold. Soon the pearly
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவராம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவராம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை கண்டுமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
டாக்டர் ஜான் ஜோசப் ஜப மையத்திலே 24 மணி நேரமும் ஜபிக்கிற மனிதர்கள் உண்டு. இன்றைக்கு கூட இணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்காகவும் டாக்டர் ஜான் ஜோசப் ஜப மையத்தில் 24 மணி நேரமும் ஜபிக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்காக இன்றைக்கு ஜபத்தை ஏறெடுப்பார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மை டெய்லி ஸ்ட்ரென்த் மினிஸ்ட்ரியிலே ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற நாளுக்காக நாங்கள் எல்லாரும் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஊழியக்காரர்களாக நீர் முன்னிறுத்தி இருக்கிற ஆண்டவரே ஜேக்கப் ரூபன் ஐயாக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜோ அகஸ்டின் ஐயாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களோடு கூட உடன் ஊழியராக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்க ஊழியத்துல இப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே எங்களை ஐக்கியப்படுத்தி ஆண்டவரே தேசத்திற்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக எங்களுடைய சபைக்காக ஜெபிக்க நீ தந்த இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து அவன் பலமா இறங்கி இருக்கிறபடினாலே அநேக வாலிப பிள்ளைகளை அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவரே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்துக்கு பின்பதாக உலகத்துக்கு பின்பதாக உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சேற்றிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் திரும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே ஆண்டவரே வாலிபன் ஆண்டவரே பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே யோவான் எழுதும் போது எழுதுகிறாரே ஆண்டவரே நீ பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலே நான் உனக்கு எழுதுகிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே பொல்லாங்கனை ஜெயிக்க முடியான ஒரு கிருபையை நீ தந்துள்ள முடியாது நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் தரிசனங்களை இருந்து தங்களுடைய ஊழியங்களை இருந்து ஆண்டவரே தங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணாமல் தன் சுயமாய் வாழ்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் சமுதாயத்தில் உண்டாண்டவரே ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான வாலிப பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வாட்ஸ்அப்புக்கும் ஆண்டவரே பேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஆண்டவரே டிக்டாக்குக்கும் ஆண்டவரே உலக காரியங்களுக்கும் உலக சினிமாக்களுக்கும் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தரை தொடுவீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். உடைய மூப்பர்கள் ஆண்டவரே சொப்பனங்களையும் ஆண்டவரே வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்கிறேன். ஆண்டவரே இந்த வல்லமையான தீர்க்கதரிசன வார்த்தை எங்கள் நாட்களே நிறைவேற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது யோசுவாவுடைய நாட்கள். ஆண்டவரே இது எங்களுடைய நாட்கள். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனுக்காய் வல்லமையாய் எழும்புவார்களாக. ராஜா எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே என்னுடைய மகன் இன்னும் மனம் திரும்பவில்லையே, இன்னும் சுய போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அநேக பாவ பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று கலங்குகிற எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தர் ஒரு விஷயம் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே மனம் திரும்ப வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் வாலிபர்கள் உமக்கு தேவையாண்டவரே, கர்த்தருக்காக வாலிபர்கள் தேவையாண்டவரே. இந்த உலகமும் வாலிபர்களை அழைக்கிறது. ஆண்டவரே தேவன் இந்த வாலிபர்களை அழைக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் உலக காரியத்தை விட்டு தேவனுக்காக இந்த வாலிபத்தை அர்ப்பணிக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தரை தட்டி எழுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மேலான தரிசனம், மேலான வல்லமை, மேலான கிருபைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே எல்லாம் பாவ அடிமதினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தானியேலை போல ஆண்டவரே அப்பா யோசேப்பை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க ஜெபிக்க கர்த்தர் நீங்க கிருபை தந்துள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிம்சோனை போல வாழ்கிற வாழ்க்கைகள் வேண்டாம். ஆண்டவரே எங்கள் மைண்டலிஸ்ட் மினிஸ்டர் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உண்மை உள்ள வாலிப பிள்ளைகளாக, தேவனுக்கு உத்தமம் உள்ள ஒரு வாலிப பிள்ளைகளாக, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு வாலிப பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் மைண்டலிஸ்ட் மினிஸ்டரை நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை கர்த்தர் உயர்த்துவீராக. நீர் உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதை நீர் நிறைவேற்றினீர். ஆண்டவரே அப்படியே உடைய வாலிப பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லைவ் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. எந்தெந்த வேண்டுதல் எல்லாம் ஆண்டவரே அப்பா மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய
எங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு நீ பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஜெபம். நேற்றும் இன்று மாறாத அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் தகப்பனே, மைடியலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்ததாமே ஆமென்றும் ஆமென் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன வாக்குமாறு தேவனே, இந்த நாட்களில் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்ததாமே ஆமென்றும் ஆமென் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகளை சந்தித்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்ததாமே பல மடங்கு நீர் கிருபையாய் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் தாமே இந்த குடும்பங்களை இந்த நாட்களிலே தகப்பனே கர்த்தர் நீர் பல மடங்கு பெருக பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று சொன்னீரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகளை சந்தித்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 50:15 படி தகப்பனே, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்கின்படி தகப்பனே, எந்த ஆபத்தோ விபத்தோ பலவீனங்களோ சோர்வுகள் எதுவும் எந்த குடும்பங்களையும் அண்டாதபடி தகப்பனை உண்மை மகிமைப்படுத்தி உமக்கென்று சாட்சியாக விளங்கத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுறேன். ஆம் தகப்பனை, உண்மை விசுவாசிக்கிற இந்த குடும்பங்கள் தகப்பனை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனை உமக்கென்று ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு வாய்ப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுறேன். ஆம் தகப்பனே, உமது கோலும் உமது தடியும் தேற்றட்டும் அப்பா. அநேகருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னேன். ஆம் தகப்பனே, உம்முடைய அரவணைப்பில் தகப்பனே நாங்கள் அனைவரும் கிருபையா இருந்து ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தம் தகப்பனே இந்த நாட்களில் தகப்பனே எந்த வியாதியோ பலவீனங்களோ சோர்வுகளோ எதுவும் கர்த்தாவே எந்த குடும்பத்தையும் அண்டாதபடி தகப்பனே எல்லா விதமான நற்காரியங்களும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதான கிருபை
கிருபை செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம். நல்ல வேலையை தாரும், நல்ல குடும்ப சூழ்நிலையை தாரும், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமப்பா. கர்த்தாவே உங்களுடைய காருண்யம் பெரியதப்பா, உங்களுடைய கிருபையின்படி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னேன். ஆம் தகப்பனே, உண்மை தேடி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீர் கூட கொடுக்க போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா. தொடர்ந்து உங்களுடைய காருண்யம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. எந்த வியாதியோ, எந்த பலவீனங்களோ, எந்த சோர்வுகள் எதுவும் அண்டாதபடி தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவர்களை ஆமென்றும் ஆமென் என்றும் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே உங்களுடைய கிருபை பிரசனம் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னேன். ஆம் தகப்பனே, இந்த நாட்களிலே உண்மை நம்பி அனைவரும் செழித்துவங்கத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய கிருபையின்படி தகப்பனே அனைவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறேன். ஆம் தகப்பனே, உண்மை நம்பி அனைவரும் இந்த நாட்களிலே தகப்பனே சந்தோஷித்து ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய கிருபையின்படி தகப்பனே ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தகப்பனே படிப்பு ஞானங்கள் எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவைகளை சந்தித்தள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் எல்லா காரியங்களும் தகப்பனே உங்களுடைய ஜெபத்தின்படி தகப்பனே அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய கிருபையின்படி தகப்பனே ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாய் பெருகத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னேன். ஆம் தகப்பனே, இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் தகப்பனே கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து பெருக பண்ணத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சந்தோஷமும் இருக்கத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சந்தோஷம், சுகம், கிருபை எல்லா தாளங்களையும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் தகப்பனே உங்களுடைய கிருபையின்படி உங்களுடைய ஜெபத்தின்படி தகப்பனே ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளிலும் தகப்பனே ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். 3 யோவான் 2 பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்கிறேன். இந்த நாட்களிலே இவர்கள் இந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே,
தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை முற்றிலும் தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட சுவாமி, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவரே, நீர் மரத்திலே சிலுவிலே கர்த்தாவே தொங்கி ஒவ்வொருத்தருடைய சாபங்களும் அக்கிரமங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ சுமந்து கொண்ட தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்க மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்தியா தேசத்திலே 138 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரே ஆண்டவரே, சத்துருனாலே வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரே, பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதினாலும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே, மரத்திலே தொங்கு நீரே ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு விசை கூட எங்க ஜனங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தாவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருக்குள்ள இருக்கிற சாபம் நீங்குவதாக. கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. எல்லா பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு மனிதனையும் இயேசுவே நீர் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, சமாதானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் சந்தித்து அவர்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நீர் ரட்சிப்புல கொண்டு வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஒருவனும் கெட்டு போத உமக்கு சித்தமில்லை. எல்லாம் மனம் திறந்து பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறபடி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசுவீராக ராஜா. நீர் பேசும் ஆண்டவரே. அன்றைக்கு சகாய் எப்படியாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி நிற்கும் பொழுது நீர் அவனிடத்திலே போனீரே கர்த்தாவே. அவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர்க்கே பார்த்து அவனிடத்திலே சென்று, சகாயே இறங்கி வா, இப்பொழுது உன் வீட்டுக்கு நான் வரணும் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே, நீர் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனமகிழ்ச்சி, அவனுக்குள்ள ஒரு மனம் திருந்தலை காணப்பட்டதே கர்த்தாவே. அப்படியா இயேசுவே, எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலையும் சாபத்திலும் பிசாசினால் கட்டப்பட்ட சன்னங்கள் இயேசுவை நாமத்தினால ஒவ்வொருத்தரும் நீர் விடுதலை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே கர்த்தாவே நீர் பேசி உடைய வாழ்க்கையை மாற வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அது உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களாலே முடியும் அப்பா. 99 நீதிமான காட்டிலும் ஒரு பாவியை தேடி வந்தேன் என்று சொன்னீரே. அப்படியாய் கூட கர்த்தாவே, இன்றைக்கு எங்க தேசத்திலே அநேக ஜனங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் உம்மை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர்களை எல்லாம் நீர் ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்துக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்கள் ஐயா ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சத்தியத்திலே நடத்தி உடைய நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களிலே அவர்கள் உண்மையாய் மனம் திருந்து ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே ஊழியத்திலே எங்க ஊழியத்திலே வந்து சாட்சி சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. வருகிற நாட்களிலே எங்களுடைய மை டெய்லி மினிஸ்ட்ரியிலே பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவீராக. பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக. அறுப்பை முருதி ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமானத்திலே ஆட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர். அப்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆத்துமா விலையேற பெற்றது கர்த்தர். எங்க தேசத்திலையும் எங்களுடைய மாநிலத்தையும் எங்களுடைய ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளை கொடுத்து இந்த ஊழியத்திலே வரும் நாட்களிலே பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். கரைந்திரன்றோவும் உள்ளம் கையில் வல்லவயந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளம் கையில் வல்லவயந்தன் புகலிடமே. என்னை மறவா
Gracious Heavenly Father, Lord, we thank and praise you, Jesus, for this beautiful day that you have gathered us, Lord. Lord, we thank you, Lord, that everything that you have done for us till this date, Lord, has been a blessing to us, oh Father God. We thank you, Lord Jesus, for every day's grace and blessing and mercy that you have given us, oh Father God. Lord, we pray even this day, Lord, as we are praying and fasting, Lord, and asking for your grace and mercy to come down upon each one of us, Lord Jesus. Lord, we pray that your fire anointing will be upon us, Lord Jesus. Oh, we pray that the Holy Spirit, Lord, will right now enter this place, oh Father God, and that you will fill every soul that is watching us, oh Father. Every person that is gathered here, we pray that your holy presence, Lord Jesus, oh, will fill us with a supernatural power of God, oh Father, Lord Jesus. Lord, we pray for your servant, Brother Jacob Rubin, Lord Jesus. Lord, as he's going to give the word of God this day, we pray that this word, oh Father, Lord, will reach thousands of souls around us, oh Father. We pray that the anointing of Jesus, Lord, will touch many hearts of God, Lord, will touch many people, Lord Jesus, and they will be saved this day, oh Father, Lord Jesus. Lord, we are going to pray this morning, oh Father, for all the meetings that your servant has left and gone, oh Father. We pray that this day, oh Father, Lord Jesus, for every meeting, Lord Jesus, every Tuesday, every Friday, Lord Jesus, every fasting prayer, night prayer, Lord Jesus. Oh, we pray that every meeting, Lord Jesus, as we used to conduct, Lord Jesus, oh, let it be with the same power and authority, the same anointing of God. Let it come down in a mighty way, oh Father, Lord Jesus. We pray that you will bless us in a supernatural way, oh Father God. Lord, we pray even for our service, Lord Jesus, a Sunday morning word tabernacle service, Lord Jesus. We thank you, Lord, for which is continuing, oh Father. We pray for our dean who is conducting the service, Lord Jesus. We pray for Brother Austin, Lord Jesus, who is also taking the Tamil service, Lord Jesus, and all those who are involved in this Word Tabernacle service, Lord Jesus. We pray that the people, Lord Jesus, who gather there, Lord, oh, let them feel the presence of God. Let them have the healing touch of God, oh Father. We pray that every day, every Sunday when they come there, Lord Jesus, oh, let your mercies be new every morning, oh Father, Lord Jesus. Give them the strength they need, Lord Jesus, to stand in your presence, Lord Jesus. Lord, we pray for all the Thursdays, Lord Jesus, every Thursday meeting that we used to conduct, Lord Jesus. Lord, we thank you for breaking this lockdown, oh Father, Lord. We pray, Lord Jesus, that as we are starting every program, Lord Jesus, we pray that you will be with us, Lord Jesus. We pray that you will help us, Lord Jesus, Lord, to be blessed in the name of Jesus, oh Father God. Every Thursday, Lord, every business meeting, Lord, every child that comes there and every business meeting, Lord, we pray that you will bless them in a mighty way, Lord. Bless their business, whether it is a big business or a small business, Lord. Oh, let it be blessed in the name of Jesus, oh Father God. Lord, we pray for every professional person, Lord Jesus. Lord, we pray that you will bless every professional person, whether he's a lawyer or a doctor or a teacher, Lord, or whatever profession they are doing, oh Father, Lord Jesus. Lord, we bring them into your loving care, oh Father. Oh, let them be a blessing in this world, oh Father, Lord. Let the Holy Spirit lead them every day and guide them in their professional work, oh Father, Lord Jesus. Lord, we pray for every youth meeting. We pray that every youth that gathers there, oh, let them be a different generation, Lord Jesus. Let them be a different blessing upon them, Lord, a different anointing upon them, Lord. Oh, let them see the presence of God moving in their life. Let them be blessed in everything they do, oh Father, Lord Jesus. Lord, we pray even for Abraham's Seed and Deborah ministry, Lord. We pray that you will bless these two ministries, oh Father God. Oh, cover each child who comes here, Lord. Bless them in the name of Jesus, oh Father. Let the Holy Spirit, Lord, speak to us, oh Father. Let our families be blessed because of Abraham's seed, oh Father, Lord, and Deborah's ministry, Lord Jesus. Lord, we pray, oh Father God, for Saribath widows and finger of God, oh Father. We pray for every widow that you will bless, oh Father, Lord Jesus. We pray for every person under the powers of darkness. Oh, we pray that you release the power of God and touch every soul, Lord Jesus. Every member that is in our ministry, Lord. Oh, let them be blessed in the name of Jesus. Let every powers of darkness be broken in the name of Jesus, oh Father God. Lord, we pray, oh Father, Lord Jesus, for our Luke healing ministry, Lord. We pray for every doctor, every nurse, every person that is involved in the hospital, Lord Jesus. Every person that is involved in the medical field, oh Father. We pray that you will bless them, Lord Jesus. Let the healing power of Jesus be with them in a special way, oh Father, Lord Jesus. We pray even for Asigal meeting, Lord. We pray that you will bless every driver, Lord Jesus. Be with them as they drive. Let them spread the gospel through that way, oh Father. Let them be a blessing to many people in this world, oh Father. Cover them under your precious blood, and every day driving, let them be
blessed with your name, oh Father God. Lord, we pray for all other meetings that are conducted, Lord Jesus. We pray that you will bless it, oh Father God. Lord, we pray that as you were with your servant, Brother Samuel Sudhakar, that you will be with us also, Lord Jesus. That you will lead us and guide us, oh Father. Every day that you will walk before us, Lord Jesus. That we will know that you're a God that will be with us in every minute and every time of us, oh Father, Lord. We thank and praise you, Jesus, once again, Lord. We thank you for your grace and mercy, Lord Jesus. Cover this prayer under your precious blood, oh Father, and fill us with your grace and mercy, that we will be blessed in the name of Jesus. Amen. അപ്പനും അമ്മയും വീടും ധനങ്ങളും വസ്തു സുഖങ്ങളും കർത്താവത്രേ. പൈതൽ പ്രായം മുതൽ നിന്നേ വരെ എന്നെ പോറ്റി പുലർത്തിയ ദൈവം മതി. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നു. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നു. അപ്പനും അമ്മയും വീടുധനങ്ങളും വസ്തു സുഖങ്ങളും കർത്താവത്രേ. അപ്പനും അമ്മയും വീടും ധനങ്ങളും വസ്തു സുഖങ്ങളും കർത്താവത്രേ. പൈതൽ പ്രായം മുതൽ എന്നെ ഇന്നേ വരെ പോറ്റി ദൈവം മതി. പൈതൽ പ്രായം മുതൽ ഇന്നേ വരെ എന്നെ പോറ്റി പുലർത്തിയ ദൈവം മതി. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിരുന്നു. ആരും സഹായമില്ലെല്ലാവരും കണ്ടും കാണാതെയും പോകുന്നവർ. ആരും സഹായമില്ലാത്തവരും കണ്ടും കാണാതെയും പോകുന്നവർ. എന്നാൽ എനിക്കൊരു സഹായകൻ വാനിൽ ഉണ്ടെന്നറിഞ്ഞതിൽ ഉല്ലാസമേ. എന്നാൽ എനിക്കൊരു സഹായകൻ വാനിൽ ഉണ്ടെന്നറിഞ്ഞതിൽ ഉല്ലാസമേ. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നു. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. All glory and praise to our Lord and Savior, Jesus Christ. I take this opportunity to welcome each one of you for this Pillar of Fire night prayer. அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் இந்த நூற்றாண்டின் தீர்க்கதரிசி ஆகிய அன்பு சகோதரர்
ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளிலும் கூட ஒரு சிறப்பு ஆராதனையை வைக்கும்படியாக தேவன் கிருபை செய்ததற்காக அவருடைய பாதங்களுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் அறிவித்த வண்ணம் இந்த நாளின் முழு இரவு ஜெபம் இருக்காது என்று சொல்லி அறிவித்தோம். ஆனால் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தொலைபேசியிலும் நேரடியாகவும் தொடர்பு கொண்டு எங்களுக்கு எப்படியாகிலும் இந்த முழு இரவு ஜெபத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும், அதை நீங்கள் நிறுத்த வேண்டாம், அதில் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள், விசேஷமாக கொடுக்கப்படுகிற தேவ செய்திகள் எங்களுக்கு பலனாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அடுத்த மாதத்திற்குள் நுழைவதற்கு இவைகள் எங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது என்று சொன்னதினாலே, அநேக வேலைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறபடினாலே இந்த இரவு ஜெபத்திலும் கூட தடையில்லாதபடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம். ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும் நாம் ஜெபங்களை குறித்தே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட 2 ஜெபங்களை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக முதலாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Philippians chapter 4 and verse 6. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. வாசிக்க கேட்ட வசனத்தின்படியாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்றைக்கு ஜனங்களை ஆட்டி படைக்கிறதெல்லாம் கவலைகள், பாரங்கள். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், இப்படிப்பட்ட எத்தனை வாதை நோய்கள் வரும், தொற்று நோய்கள் பரவும், எத்தனை புயல்கள் வரும், எத்தனை சேதங்கள் வரும், பல காரியங்கள் மனிதர்களுடைய இருதயத்தை தாக்குகிறதுனாலே, பலவிதமான செய்திகளை கேட்டு குழம்பி போகிறதுனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். நாம் கவலைப்படுகிறதுனாலே ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், அதைத்தான் நாம் ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும் செய்து கொண்டு வருகிறோம். மனிதனையும் தேவனாகிய கர்த்தரையும் பிதாவையும் இணைக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம் எது தெரியுமா? ஜெபம். ஜெபம்தான் நம்மையும் பிதாவாகிய தேவனையும் இணைக்கின்ற ஒரு ஆயுதமாக, வல்லமையின் ஆயுதமாக, பவர்ஃபுல் வெப்பனாக அது இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் ஏதோ ஒரு நேரத்தில் தான் ஜெபிக்க வேண்டும், முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடத்தில் பேசும் பொழுது அது எவ்வளவு உரிமையோடு கூட நடந்து கொண்டும் பேசலாம், உட்கார்ந்தும் பேசலாம், முழங்கால் படியிட்டும் பேசலாம், நின்று கொண்டும் பேசலாம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டுமா? அப்படித்தான் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தின் நாட்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறார்களோ, நடுங்குகிறார்களோ, ஆபத்துகள் வரும் பொழுது, விபத்துக்கள் ஏற்படும் பொழுது, நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் ஒருவரிடத்தில் பேசும் பொழுது ஒருவருடைய குரலை மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பரலோக தகப்பன், எங்கும் வியாபித்திருக்கின்ற சர்வ வல்லவர், எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் என்ன? உங்களுடைய வேண்டுதல் என்ன? அடுத்த மாதம் எப்படியாக இருக்குமோ? டிசம்பர் மாதம் வருகிறதே. டிசம்பர் மாதம் என்றாலே அழிவின் மாதம் என்று எல்லாரும் பயமுறுத்துகிறார்களே. இன்னொரு புயல் வருமோ, இன்னொரு தொற்று நோய் வந்துவிடுமோ, என்ன நடக்கிறது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற நாட்களிலே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை செவி கொடுத்து கேட்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தின் வெளிச்சத்தின் கீழாக 2 ஜெபங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு ஜெபத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாசன் எங்கள் அன்பு சகோதரன் உயிரோடு கூட வாழ்ந்த நாட்களில் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்கள் ஒரு ஊழியத்தையும் விட்டு வைத்ததே கிடையாது.
எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் அடுத்த ஊழியத்தை நிறுத்தாதபடி அதை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அதைத்தான் நாங்களும் செய்யும்படியாக எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு அண்ணன் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப் அவருடைய பிறந்த நாளில் கூட்டத்தை முடிக்க நீர் கிருபை செய்தீர். அநேகரை கூட்டிக் கொண்டு வந்தீர். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த இரவு ஜெபத்தையும் விரும்பி அநேகர் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டதினாலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஜனங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, எல்லாவற்றையும் உம்மீது அவர்கள் வைக்கிறார்கள். ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் வைக்கிறார்கள். நீர் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீர் விடுதலையை கொடுத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 பேருடைய ஜெபங்களை குறித்து இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானித்து ஜெபத்தோடு கூட கடந்து செல்ல போகின்றோம். விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பலனுண்டு. அநேக தேவதாசர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபித்தார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். பகலெல்லாம் ஊழியம், இரவெல்லாம் ஜெபம். பிதாவோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த கெத்செமனே தோட்டத்தின் ஜெபத்தை நம்மாலே மறக்க முடியாது. அன்றைக்கு இரவு அவர் கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு உலகமே மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகமே பரலோகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஜெபத்திற்கு இருக்கின்ற வல்லமை வேறு எந்த ஆயுதத்திற்கும் கிடையவே கிடையாது பிரியமானவர்களே. ஆகவே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் சுருக்கமாக நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். 2 Chronicles chapter 34 and verse 31. And the king stood in his place and made a covenant before the Lord to walk after the Lord and to keep his commandments and his testimonies and his statutes with all his heart and with all his soul, to perform the words of the covenant which are written in this book. இந்த முதல் குறிப்பிற்கு யோசியா ராஜாவின் ஜெபம், the prayer of King Josiah என்று சொல்லி தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். யோசியா ராஜா என்று சொல்லக்கூடிய ராஜா தாவீதின் வம்சத்திலே பிறந்த ஒரு ராஜாவாக இருக்கின்றான். அவன் 8 வயதாக இருக்கும் பொழுது, சிறுவனாக இருக்கும் பொழுது அவனை கொண்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். பாருங்கள், தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவன் 8 வயதாக தான் இருக்கின்றான், சிறுவனாக இருக்கின்றான், வாலிபனாக கூட மாறவில்லை. அவனை கொண்டு போய் அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். சிறுவயதாக இருக்கிறவன் எப்படி ராஜ்யத்தை ஆளுவான் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? என்ன நடக்கிறது தெரியுமா? சிறுவனாக இருந்த யோசியா ராஜா 8 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவனை குறித்து வாசித்த காரியங்கள் என்னுடைய இருதயத்தை ஆச்சரியப்படுத்தியது. வேதம் சொல்கிறது, அவன் தேவனை தேட ஆரம்பித்தானாம். பாருங்கள், எத்தனை சிறு பிள்ளைகள் இன்றைக்கு தேவனை தேடுகிறார்கள், எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு தேவனை தேடுகிறார்கள். ஆனால் இந்த தாவீது ராஜாவினுடைய சந்ததியில் பிறந்த மகனாகிய யோசியா ராஜா 8 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவனுடைய தகப்பன் நடந்த நல்ல பாதையிலே அவன் நடக்கிறான். கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே அவன் நடக்கிறது மட்டுமல்ல, கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறானா. இன்றைக்கும் கூட இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சிறு பிள்ளையே, வாலிபனே, முதியவர்களே, கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் அழைப்பை கொடுக்கின்றேன். இக்கட்டான காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மோசமான காலத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்களா? கர்த்தரை தேட ஆரம்பியுங்கள். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்கள், இந்த ராஜா என்ன செய்கிறான்? 12வது வயதிலே எல்லா விதமான மேடைகள், விக்கிரக தோப்புக்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறானாம். அவன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறான். தன்னுடைய தேசத்திற்கு நன்மையை செய்ய பார்க்கிறான். இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக, மற்றவர்களுக்காக நன்மை செய்யும்படியாக நம்மை முதலாவது நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதி ஆண்டவரை விசனப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக முன்மாதிரியாக நடந்து காட்டியிருக்கிறார் அல்லவா? அதன்படியாக நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ராஜா என்ன செய்கிறான்? சிறுவனாக இருந்து வாலிபனாக ஆகும் பொழுது எல்லா மேடைகளையும் தகர்த்தெறிகிறான், விக்கிரகங்களை அகற்றுகிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் அகற்றிவிட்டு ஒரு இடத்திலே கூடி வந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். நான் உம்மை முழு இருதயத்தோடும் என் முழு மனதோடும் உம்மை நான் சேவிப்பேன் ஆண்டவரே, என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று தன்னைத்தானே அர்ப்பணம் செய்தவனாக ஜெபிக்கின்றான். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் வாழ்க்கையை முதலாவது ஒப்பு கொடுக்காமல் ஜெபங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் அவைகள் எப்படி கேட்கப்படும்? கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த யோசியா ராஜா யாருக்காக ஜெபிக்கிறான் பாருங்கள்? ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, எனக்காக என்றே இருக்கின்ற நாட்களிலே அந்த ராஜா யோசியா ராஜா ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக தன்னை சீர்தூக்கி பார்க்கிறான். தேசத்தில் இருக்கிற அசுத்தங்களை அகற்றுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் முதலாவது அகற்றி போட்ட பிறகு தேவ சமூகத்தில் கூடி வர வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு ஆண்டவர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். மீண்டுமாக என்ன செய்கிறானா பாருங்கள், அவன் ஜனங்களெல்லாம் கூடி வர செய்து அவன் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு தன் ஸ்தானத்திலே நின்று அவன் இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் நான் உன்னை சேவிப்பேன் என்று பொருத்தனை செய்கிறேன். இன்றைக்கும் கூட இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களோடு கூட நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் நாட்களிலே காணப்படுகிற காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு சமாதானத்தை, சந்தோஷத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை பெருக செய்கிறவராயிருக்கின்றார். இந்த ராஜா மறுபடியும் என்ன செய்கிறானா பாருங்கள், ஜனங்களெல்லாம் கூடி வர செய்துவிட்டு கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்து விட்டான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுகிறது. என்ன வார்த்தை வெளிப்படுகிறது? என்னுடைய ஜனங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனதினாலே, என்னுடைய ஜனங்கள் என்னை மறந்ததினாலே, என்னை அவர்கள் விசனப்படுத்தினதினாலே நான் அவர்கள் மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த நாட்களிலும் கூட பாருங்கள், ஜனங்கள் ஆண்டவரை மறந்து சுயநலமாக செல்வத்திற்கு பின்பாக, பணத்திற்கு பின்பாக, பதவிகளுக்கு பின்பாக, மேட்டிமைகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற காலமாக இருந்தாலும் கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறதற்கு முன்பாக நாம் இவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் அந்த நாட்களிலே யோசியா ராஜா செய்கின்றான். அவன் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கேள்விப்பட்ட போதிலும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கி தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி புறக்கணிப்பார் பிரியமானவர்களே? அந்த ஜெபத்திலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கின்றார். பிரியமுள்ளவராக இருக்கிறதுனால்தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. என்ன வார்த்தையாம் பாருங்கள், வேதம் சொல்கிறது, நான் இந்த ஜனங்களுக்கு செய்யும்படியாக முன்குறித்து வைத்திருந்த எல்லா தீங்கையும் உன்னுடைய கண்கள் காண்பதில்லை. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னுடைய நாட்களிலே நான் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். இன்றைக்கும் கூட பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சத்துருவின் கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது. உலகமெங்கிலும் பெருகி கொண்டிருக்கிறது. நினைக்கிறது நடக்கிறதில்லை, மாறான காரியங்கள் நடக்கிறது. பலவிதமான தீமையான காரியங்கள் உலகத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் இந்த இரவு ஜெபத்தை கேட்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கிறது மட்டுமில்லாமல் உலகத்திற்கே சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்மை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்த விரும்புகின்றார். யோசியா ராஜா தன்னை முதலாவது அர்ப்பணித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை நான் சேவிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னுடைய நாட்களில் ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை. இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வருகின்ற தீமையை விலக்கும்படியான ஒரு வல்லமை உன்னுடைய கரத்தில் இருக்கிறது.
என்னுடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பாருங்கள், நாம் ஊக்கமாய் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படும். நம்முடைய இருக்கின்ற இடங்கள் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படும். வருகின்ற கோபாக்கினையிலிருந்து நம்மை தேவனாகிய கர்த்தர் விலக்கி பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் பாருங்கள். ஆகவே தான் சொல்கிறார், இந்த பூமியை நான் அழிப்பதற்காக வரவில்லை, இவர்களை ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். யோசியா ராஜா 8 வயதில் ராஜாவாக மாறுகின்றான். தன் வாழ்நாள் முழுவதும் தேவனை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றான். கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்கின்றான். அவர்களுடைய கண்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுகின்றான். தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்றான். இந்த இரவு ஜெபத்திலும் கலந்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, சிறியோரே பெரியோரே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பீர்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கிறது? உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய நடக்கைகள் எது ஆண்டவருக்கு விசனத்தை கொடுக்கிறது? அவைகளை அப்புறப்படுத்துங்கள். இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை தரித்து கொள்ளுங்கள். நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக முன்வாருங்கள். அப்பொழுது தேவன் நினைத்திருந்த தீங்கு நாட்கள் இந்த பூமி காண்பதில்லை. இந்த பூமியிலே சமாதானம் இறங்கி வரட்டும், சந்தோஷம் காணப்படட்டும், எங்கு பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். இந்த இரவு ஜெபத்திற்கு உண்மையாகவே மகத்துவமான வல்லமை இருக்கிறது. எந்தெந்த இடங்களிலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றதோ அந்தந்த இடங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. அதைத்தான் அந்த யோசியா ராஜாவின் ஜெபம் செய்தது. பாருங்கள், கர்த்தர் முன்குறித்திருந்த எல்லா தீங்கையும் அவனுடைய கண்களிலே காணாதபடிக்கு உன் நாட்களில் அவைகளை நீ காண மாட்டாய். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்களுடைய நாட்களிலே உங்களுடைய குடும்பங்கள் எந்த தீங்கையும் காணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, அவரிடத்திலே உடன்படிக்கையோடு கூட நீங்கள் கடந்து வாருங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய தீங்குகளிலிருந்து உங்களை விலக்கி காப்பார், அழிவிலிருந்து உங்களை காப்பார், நஷ்டங்களிலிருந்து காப்பார், வறட்சியிலிருந்து உங்களை காப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 34:28 அதை சொல்லுகிறது. இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகள் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேரப்பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னான். இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது இந்த யோசியாவுக்கு நேராக வருகிறது பாருங்கள். அவன் ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதிலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இரவு செய்கின்ற ஜெபம் நம்முடைய குடும்பங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது மட்டுமல்ல, இந்த உலகமே அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அது ஒரு சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. நம்மை நாமே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி வருவோம். அப்பொழுது தேவன் நம்மேல் இறங்குகிறவராயிருக்கின்றார். முதலாவது யோசியாவின் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். யோசியா தன்னை ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்காக ஏறெடுத்த ஜெபம் ஜனங்களையும் பாதுகாத்தது, அவனையும் பாதுகாத்தது. 2ஆம் குறிப்பிற்கு இப்படியாக நான் தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். பேதுருவின் ஜெபம், தி பிரேயர் ஆஃப் பீட்டர். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 9:36 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக சீஷர்களோடு கூட சீஷிகள் கூட அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னென்ன ஊழியங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி செய்து கொண்டு வரும் பொழுது யோப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷி இருக்கிறாள். இந்த சீஷியினுடைய வேலை என்ன? மற்ற சீஷர்கள் விதவிதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவள் என்ன செய்தாலாம் பாருங்கள்.
நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். பாருங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் பிரசங்கம் செய்கிறது மட்டுமல்ல என் அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட வகையிலும் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யலாம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்காக நம்மால் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட உதவிகளையும் கூட நாம் செய்து ஆண்டவருக்கு செய்கிறதெல்லாம் ஊழியம்தான். இசை வாசிக்கிறதும் ஊழியம்தான், பாடல்களை பாடுகிறதும் ஊழியம்தான், பிரசங்கிக்கிறதும் ஊழியம்தான், எளியவர்களை உதவி செய்து தாங்குகிறதும் ஊழியம்தான், ஊழியம் செய்கிறவர்களை தாங்குகிறதும் ஒரு ஊழியம்தான். அப்படித்தான் பாருங்கள், இவரிடத்தில் யாரெல்லாம் வந்தார்களாம்? கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், இவர்கள் எல்லாரும் இவருடைய வீட்டை தேடி வருவார்களாம். ஆண்டவர் இயேசுவின் குணம் அந்த சீஷியினுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அதிகமாய் செய்து கொண்டு வந்ததினாலே அநேகர் இவளோடு கூட இருந்து ஜெபிக்கிறார்கள், இவளிடத்திலே உதவிகளை பெற்றுக்கொண்டு போகிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்மஸ் காலங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் மட்டும் சாப்பிட்டால் போதுமா? நாம் மட்டும் நல்ல உடைகளை உடுத்தினால் போதுமா? நாம் மட்டும் நல்ல இடங்களில் தங்கியிருந்தால் போதுமா? எத்தனையோ மக்கள் இவைகளை பெறாமல் குறைவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் வேற எங்கும் இல்லை, நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறார்கள், நம்மோடு கூடவே நடக்கிறார்கள், நம்மோடு கூடவே வசிக்கிறார்கள். ஆனாலும் கூட பாருங்கள், ஆண்டவர் இயேசுவின் அன்பை அவர்களுக்கும் நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் ஒரு நற்கிரியை செய்து பாருங்கள், ஒரு தர்மத்தை செய்து பாருங்கள், ஒரு உதவியை செய்து பாருங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யார் கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியும்? எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் எவ்வளவு பெருந்தன்மை உள்ளவராய் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கு நீ கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைக்கு இறங்கி உதவி செய். அப்படித்தான் பாருங்கள், இந்த கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று சொல்லக்கூடிய தபித்தாள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சீஷி நல்ல நற்குணத்தோடு கூட உதவி செய்து தர்மங்களை செய்கிறாள். மாத்திரமல்லாமல் பல ஊழியர்களுக்கு, சீஷர்களுக்கு நல்ல அங்கிகளை தைத்து அவர்களுக்கு கொடுத்து தாங்கி கொண்டு வருகிறாள். தன்னால் முடிந்த உதவியை அவள் செய்து கொண்டு வருகிறாள். அந்த யோப்பா பட்டணத்தில் இருந்த எல்லாருக்குமே இந்த சீஷியை குறித்து நன்றாக தெரியும். நற்கிரியை செய்கிறவள், தர்மம் செய்கிறவள், தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து தனக்கு உண்டான ஆசீர்வாதத்திலிருந்து தனக்கென்றே வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவளாக இருந்திருக்கிறாள். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஊழியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அநேகர் வந்து ஆறுதல் அடைந்து போகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருக்கின்றீர்கள்? எத்தனை பேருக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கின்றீர்கள்? பாருங்கள், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும் பொழுது பிசாசானவன் என்ன நினைக்கிறான்? மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறவர்கள் மேலே அவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. பாருங்கள், இதை எப்படி ஆகிலும் உடைக்கலாம், கெடுக்கலாம் என்று நினைத்து திடீரென்று அவள் மரித்து விடுகிறாள். வியாதியில் மரித்தாளோ, என்ன வியாதியோ நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் மரித்து போனாள். மரித்து போன உடனே இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், அவளிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவளை குளிப்பாட்டுகிறார்கள். பிணத்தை வழக்கமாக உயிர் பிரிந்த உடனே குளிப்பாட்டி மற்றவர்களுடைய பார்வைக்கு வைப்பது வழக்கம் அல்லவா? இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், குளிப்பாட்டுகிறார்கள். ஒரு நல்ல உடையை உடுத்தி வைத்திருந்திருக்கலாம், அவளை கொண்டு போய் மேல் வீட்டிலே வைத்துவிட்டு பேதுருவுக்கு செய்தியை அனுப்புகிறார்கள். பேதுரு தூர இடத்திலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். தபித்தாள், தொற்கால் என்று சொன்னால் தெரியாதவர்களே கிடையாது. யோப்பா பட்டணமாக இருக்கட்டும், அநேக பட்டணங்களிலே அவளுடைய கீர்த்தி பெருகி இருந்தது. ஏனென்றால் அவளிடத்தில் போனால் ஏதாகிலும் ஒரு உதவி கிடைக்கும். ஒரு நற்கிரியை செய்கிறவள், தர்மங்களை செய்கிறவள் என்று சொல்லி அவளை குறித்து கேள்விப்பட்டிருந்த நேரத்திலே ஒரு 2 பேரை அனுப்பி, எங்களுக்கு மிகவும் ஆதரவாயிருந்த, உதவியாயிருந்த, நாங்கள் நம்பியிருந்த ஸ்திரீ இப்பொழுது எங்களோடு கூட இல்லை, அவள் மரித்து விட்டாள், அவளை நாங்கள் அடக்கம் செய்யவில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட, ஆவியானவரின் அபிஷேகத்தோடு கூட செய்தியை அனுப்புகிறார்கள். பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள். காலம் முடிந்து விட்டதோ என்று சொல்லி ஏதோ ஒரு மாலையை கொண்டு வந்து அவளுக்கு மரியாதை செலுத்தலாம் என்று அவர் வரவில்லை. அவருக்குள் இருந்த விசுவாசத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி தம்முடைய சீஷர்களை பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். வித்தியாசமான ஜெபங்கள் வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஏறெடுக்கிற ஜெபங்கள், ஆபத்தில் கூப்பிடுகிற ஜெபங்கள், தேவையின் நேரத்திலே கதறுகிற ஜெபங்கள்,
இருதயத்தில் மட்டும் இருந்து உதட்டினாலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள் வித்தியாசமான ஜெபங்களாக இருந்தாலும் தேவன் எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையாய் சொல்கிறார் அல்லவா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படித்தான் இந்த இரவு ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். யோசியா அருமையாய் ஜெபித்தான், தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தான், தன் ஜனங்களை பாதுகாத்து கொண்டான். இந்த இடத்துல பாருங்கள், பேதுரு என்ன செய்கிறார்? உடனே செய்தியை கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு வருகிறார், வேகமாய் வருகிறார். இவரை பார்த்த உடனே யோப்பா பட்டணத்திற்குள் இந்த ஸ்திரீ இருந்த வீட்டிற்கு அருகிலே அவர் வந்து நின்ற உடனே அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? ஜனங்கள் சத்தம் போட்டு அழுகிறார்கள், தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி புலம்புகிறார்கள். பேதுருவே, கர்த்தரோடு கூட நடந்த சீஷனாகிய பேதுருவே, எங்களுக்கு ஆதரவாக இருந்த, எங்களுக்கு உதவியாக இருந்த, அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாக இருந்தது மட்டுமல்லாமல் சீஷர்களையும் வஸ்திரங்களை தைத்து கொடுத்து தாங்கி வந்த ஒரு அருமையான இந்த சகோதரி, ஒரு சீஷி இன்றைக்கு எங்களை விட்டு கடந்து போய்விட்டாள் என்று சொல்லி புலம்புகிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் பேதுருவுக்கு துக்கம் ஒரு பக்கம் அடைத்து கொண்டு வருகிறது. எப்படி சத்துருவானவன் இந்த மகளை இவ்வளோ சீக்கிரம் எப்படி எடுத்து போட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் அவருக்கு வருகிறது. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் என்று எல்லாருமே மாற்றி மாற்றி பேசுகிற காலங்களாக இருக்கின்றது. பாருங்கள், வேலைக்கு முன்பதாக ஏற்படுகிற மரணங்கள் கர்த்தருடைய சித்தமானவைகள் அல்ல. பிரியமானவர்களே, சத்துருவானவனை குறித்து என்ன சொல்கிறார் ஆண்டவர்? யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் அல்லவா. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னவர். ஒருவன் என்னை விசுவாசிப்பானே ஆனால் அவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று வாக்குத்தத்தம், பலத்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய சீஷர்களுக்கும் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். பேதுரு இதை கேட்ட மாத்திரத்திலே கலங்குகிறார், விசனப்படுகிறார். ஆனால் என்ன செய்கிறார்? எல்லாரையும் மேல் அறையிலிருந்து வெளியே போகும்படி சொல்கிறார். போகும்படி சொல்லிவிட்டு அந்த பிரேதத்தின் பக்கத்திலே, மரித்து போன அந்த சடலத்தின் பக்கத்திலே கட்டிலுக்கு அருகில் முழங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்துகிறார். கொஞ்ச நேரம் ஜெபித்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆவியினால் நிரப்பப்பட்டவராக, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன்னுடைய முகத்தை ஏறெடுத்து பலத்த சத்தத்தோடு கூட ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கிறார்? தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். தபித்தாள், மரித்து போனவள், குளிப்பாட்டப்பட்டு கிடத்தப்பட்டவள் கட்டிலே, பேதுரு பக்கத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவளுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே பரலோகத்திற்கு சென்ற அவளுடைய ஆத்மா அவளுடைய சரீரத்திற்குள் திரும்பி வருகிறது. ஜெபங்களை கேட்கிறவர் இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு பலத்த விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் பாருங்கள். தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன உடனே அவள் கண்களை திறக்கிறாள். முதலாவது ஜீவன் அவளுக்குள் பிரவேசித்து விட்டது. என்ன நோயினாலே, எந்த காரணத்தினாலே அந்த சரீரத்திலிருந்து அந்த ஜீவன் பிரிந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் நோக்கி ஜெபிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் அந்த ஜீவனை ஆண்டவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கின்றார். அவள் கண்களை திறக்கின்றாள், எழுந்து உட்காருகின்றாள். என்ன நடக்கிறது? உயிரோடு கூட பேதுரு கதறி கொண்டிருக்கிறவள் மத்தியிலே கொண்டு வந்து தபித்தாளை நிறுத்தும் பொழுது அந்த இடம் தேவனுக்கு எப்படி மகிமையாக இருந்திருக்கும் பாருங்கள். பேதுருவின் ஜெபம் மரித்த தபித்தாளை உயிரோடு எழுப்பினது. இன்றைக்கும் கூட அநேக நன்மை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. சத்ருவானவன் என்ன செய்கிறான்? அநேகரை, பெற்றோரை, தாய் தகப்பனை எடுத்துவிட்டு பிள்ளைகளை அனாதைகளாக்குகிறான். அநேகர் உதவி செய்கின்ற ஊழியர்களை எடுத்துவிட்டு மந்தையை அனாதைகளாக்குகின்றான். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யோசியாவின் ஜெபம் தன்னை மட்டுமல்ல தன்னுடைய தேசத்தை பாதுகாத்தது. பேதுருவின் ஜெபம் எல்லாருக்கும் நற்கிரியை செய்து கொண்டிருந்த தபித்தாளுக்கு ஜீவனை கொடுத்தது. இன்றைக்கும் கூட உங்களுடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்படாத கணவனுக்காகவா, பிள்ளைக்காகவா, மனைவிக்காகவா, உங்களுடைய நெருங்கிய உறவினருக்காகவா? யாருக்காக இருந்தாலும் இன்றைக்கு
பேதுருவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தபித்தாள் கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்து பேதுருவை பார்க்கிறாளாம். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அன்றைக்கு அந்த இடம் ஓலமிட்டு அழுகிற, கூக்குரலிட்டு அழுகிற, புலம்புகிற இடமாய் இருந்த இடம் அன்றைக்கு சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. யோசியாவின் நாட்களிலே சமாதானம், பேதுரு ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக சமாதானம். இன்றைக்கும் அதே சமாதானம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் ஜெபத்தை குறித்து தியானித்திருக்கின்றோம். இவ்வளவு நாட்களாக ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு நமக்கு பதில் கிடைக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அப்படியே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? விசுவாசத்தோடு கூட உங்களுடைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவர் ஜெபங்களை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர், பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உம்முடைய பாதங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். யோசியாவின் ஜெபத்தின் மூலமாக, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபத்தின் மூலமாக, அர்ப்பணிப்போடு கூட ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின் மூலமாக அவன் வாழ்நாட்களில் தீங்கு விலகினது, தேசம் பாதுகாக்கப்பட்டது. இந்த நாட்களிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தீங்கு விலகி போகட்டும், வறட்சிகள் ஒழிந்து போகட்டும், ஆபத்துகள் விலகட்டும், ஆபத்துகள் விலகட்டும், சமாதானம் எங்கும் காணப்படட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும் அப்பா. அது மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்து கொண்டிருந்த தபித்தாளுக்காக பேதுரு ஆண்டவரை ஊக்கத்தோடு ஜெபித்தார். அவளுக்காக ஜனங்கள் கதறினார்களே, அவளை இழந்ததினாலே எங்களுடைய ஆதரவு எங்களை விட்டு விலகி போய்விட்டதே என்று ஜெபித்தார்கள். பேதுருவின் ஜெபத்தின் மூலமாக அன்றைக்கு தபித்தாளுக்கு ஜீவன் வந்தது. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று கதறுகிறார்களோ, இன்றைக்கு ஜெபத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறார்களோ, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ, எல்லாருக்கும் உம்முடைய பிரசன்னம் இன்றைக்கு சமாதானத்தை, ஆறுதலை, விடுதலையை கொடுத்து உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீர் கேட்டு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்.
இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள், இன்றைக்கு அவருடைய குடும்பமாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், வேலை பார்க்கிறவர்கள் எல்லார் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் நீட்டப்படுவதாக. தேவ சமாதானமும் கிருபையும் இவர்களோடு கூட இருக்கட்டும். ஜெப ஜீவியம் அதிகரிக்கட்டும். பரிசுத்த வாழ்க்கை பெருகட்டும். தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி போட்டு உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக. 8 வயது நிரம்பிய யோசியா ராஜா சிறுவனாய் இருந்த பொழுது தேவனை தேட ஆரம்பித்தான் என்று வாசிக்கிறோமே. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை தேட ஆரம்பிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதியோடு இருக்கிறவருடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடி போவதாக. உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. இந்த புயலின் நாட்களிலும், வறட்சியின் நாட்களிலும், போராட்டத்தின் நாட்களிலும் தேவ பிரசன்னம் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய பிரசன்னம் எங்கள் குடும்பங்களை மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை நோக்கி நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எப்படியோ என்று பயப்படுகிற பிள்ளைகளுக்கு டிசம்பர் மாதம் ஆண்டவரே பாதுகாப்பின் மாதமாய் மாறட்டும், ஆறுதலின் மாதமாய் மாறட்டும், சமாதானத்தின் மாதமாய் மாறட்டும், உம்மை நெருங்கி ஜீவிக்கிற மாதமாய் மாறட்டும். 2020 எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்கவே முடியாது. உலகம் ஒரு பக்கம் போராட்டத்தில் போனாலும் நாங்கள் மிகவும் அதிகமாய் நேசித்த எங்கள் அன்பு சகோதரன் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டார். அவர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் ஆண்டவரே. அவரை இழந்து எத்தனை பிள்ளைகள் கதறின கூக்குரல் உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட கதறலிலும் அப்படிப்பட்ட புலம்பலிலும் வேதனையிலும் இருந்து கதறுகிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதல், சமாதானம் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். வியாதிகள் மறைவதாக, தொற்று நோய்கள் மறைவதாக, போராட்டங்கள் விலகுவதாக, ஆபத்துகள் விபத்துகள் அகற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகள் மேல் உடைய கிருபையின் கரம் நீட்டப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களிலே கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், பாடுபடுகிற பிள்ளைகள் எல்லார் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த கரங்களில் கொடுக்கிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்முடைய அன்பு சகோதரனுக்காக ஸ்தோத்திர கூட்டம் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் சனிக்கிழமை BKNல் இருக்கின்ற ஸ்கிட்மோர் ஹாலில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. சரியாக 6:30 மணிக்கு அது துவங்கும். அவர் மூலமாக நன்மை பெற்றவர்கள், அவரை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் தாராளமாய் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.